கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன்பிறப்புகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த 120 நாள் வேத வாசிப்பு திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு தொடர்ந்து ஆண்டுடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைத்திருக்கிற உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஜேம்ஸ் அன்புராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட நான் பேசும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை 19ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை நாணியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆம் பெரியமானவர்களே, வாழ்விலே சாட்சி, நீதி, நியாயம் இவை எல்லாவற்றிற்கும் முன்பாக முதன்மையானது எதுவென்று சொன்னால் அது கடவுளுடைய வார்த்தை தான். அதைத்தான் சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நாம் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படித்தான் தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா சுவிசேஷ பணிகளை அவர் தூங்குவதற்கு முன்பதாக நன்கு கற்றவராய் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருந்தார் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருப்போம். அவர் தன்னுடைய 12ஆவது வயதில் கூட நம் வேதத்திலே நாம் பார்க்கிறபடி ஆலயத்திலே சென்று அங்கு இருக்கிற வேத அறிஞர்களோடு கடவுளுடைய வார்த்தையை குறித்து பேசியதையும் அங்கு எடுத்துரைத்ததையும் அவர்களோடு அநேக காரியங்களை கலந்துரையாடினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் அவ்வளவாய் கடவுளுக்கென்று ஒரு நல்ல பாத்திரமாக பயன்படுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே இந்த குழுவில் இணைந்திருக்கிற நீங்கள் யாவரும் அவ்வளமாகவே கடவுளுக்கு பிரியமான கடவுளுடைய வார்த்தையில் வளர்கின்ற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நாம் நிச்சயமாய் நம்ப வேண்டும். அதோடு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இதே 19ஆவது சங்கீதத்தினுடைய 11ஆவது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வசனத்தில் 2 பகுதிகளை நாம் பார்க்க முடியும். முதலாவது, நான் எச்சரிக்கப்படுகிறேன். நம்முடைய வசனம், கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு சில எச்சரிப்புகளை தருகிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் ஏறக்குறைய 60 நாட்களை இந்த வேத வாசிப்பிலே கடந்து விட்டோம். மீதி எஞ்சி இருக்கிற அந்த 60 நாட்களிலும் நாம் தொடர்ந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிற நாம் அதை சரியாய் பின்பற்றி ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வசனத்துடைய பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது, அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பொது மொழிபெயர்ப்பிலே இதே வசனம் எவ்விதமாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் பரிசு அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதாவது அவற்றை கடைப்பிடிப்பதற்கு மிகுந்த பரிசு உண்டு என்று சொல்லி அந்த மொழிபெயர்ப்பில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை இந்த திட்டத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற நாம் எந்த நாளும் தெரிந்து விடாதபடி முழுமையாக வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை 60 நாட்கள் கடந்து விட்டோம், போதும் என்று நாம் சோர்ந்து விடாதபடி இருக்க உங்களுக்காக இந்த வசனம் நமக்கு தருகின்ற ஒரு சின்ன உந்துதல் என்னவென்று சொன்னால், அவைகள் நமக்கு எச்சரிப்பை தருகிறது. ஒரு உதாரணத்திற்காக நான் உங்களோடு எடுத்துரைக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னால், ஒரு பிரசவமாக்கப்பட்ட இல்லை பிரசவித்திருக்கிற ஒரு ஸ்திரீ, அந்த வயிற்றில் வருகிற இந்த குழந்தையானது ஒரு முழுமையான குழந்தையாக இந்த உலகிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சரியாக 10 மாத காலங்கள் அது அந்த வயிற்றிலிருந்து அதற்கு பின்பதாக என்ன செய்ய வேண்டும், இந்த உலகிற்கு வருகின்ற பொழுது அது முழுமை பெற்ற ஒரு குழந்தை என்பதை நாம் அறிவோம். ஒருவேளை அந்த குழந்தை 7 மாதத்திலோ
8 மாதத்திலோ அது பிரசவிக்க நேரிட்டு இந்த குலோகத்திற்கு வந்தால் அந்த குழந்தையை பார்க்கிறவர்களும் மருத்துவர்கள் அதை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், இது ஒரு குறை பிரசவம். அந்த குழந்தை முழுமை பெற்ற குழந்தை அல்ல, இதற்கென்று தனிப்பட்ட மருத்துவ கவனிப்புகள் தேவை என்று சொல்லி நம்ம எச்சரிப்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோல் நாம் கல்லூரி படிக்கின்றோம். கல்லூரி படிக்கின்ற மாணவர் ஒருவர் பாதி ஆண்டுகள் முடித்துவிட்டு அதோடு எனக்கு இந்த படிப்பு போதும் என்று சொன்னால் அதனாலே அவருக்கு எந்த பலனும் இல்லை. அதனால் ஒரு முழுமையான ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பட்ட பிரயாசங்களும் வீணாய் போய்விடுகிறது. ஒரு பள்ளி பருவத்திலே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், எனக்கு காலாண்டு தேர்வு வரை எழுதினால் போதும், அரையாண்டு தேவையில்லை, முழு ஆண்டு தேர்வு இல்லை, என் தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நாம் படித்ததும் வீணாகிவிடும். அதற்கான அந்த அடையாளத்தையும் அந்த ரிசல்ட்டையும் அந்த சர்டிஃபிகேட்டையும் நம்மளால், அந்த சான்றிதழையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் பாதி வழியில் இதுவரை நாம் 60 நாட்கள் கடந்து வந்திருக்கிறனா, எஞ்சி இருக்கிற இந்த 60 நாட்களும் நாம் உற்சாகத்தோடு எல்லாவித போராட்டங்களையும் கடந்து சோர்வுகளை நாம் முறித்து இந்த ஆண்டுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்து நாம் வாசித்து அந்த 120 நாட்களுடைய அந்த திட்டத்தை நாம் முழுமையாக முடிப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை பெறுவான் என்று சொல்லி. அதாவது அந்த வசனம் முழுவதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை என்ன செய்வாராம், தருவார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே நம்முடைய உத்தமம் நாம் முழுவதுமாக இந்த வேத வாசிப்பு திட்டத்திலே நாம் எவ்வாறு நம்மை இணைத்து கொண்டோமோ அதில் தான் என்ன செய்கிறது, விளங்குகிறது. நாம் எவ்வளவாக இந்த கமிட்மெண்ட்டில் நாம் ஒரு முழுமையாக நாம் செயல்படுகின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவே என் அன்புக்குரிய உறவுகளே, உடன்பிறப்புகளே, உங்கள் யாவரையும் நான் மிகுந்த உற்சாகத்தோடு வாழ்த்துகின்றேன். ஏறக்குறைய 60 நாட்கள், கிட்டத்தட்ட 80வது சங்கீதம் வரை இந்த நாளிலே நீங்கள் வாசித்து முடித்திருப்பீர்கள். ஆகவே எஞ்சியிருக்கிற மிச்ச நாட்களும் நீங்கள் இந்த வேத வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசிக்கின்ற பொழுது அந்த பலன் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக என்ன செய்ய உண்டு. அது கடவுள் தருகின்ற அருள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த பரிசை, இந்த இலக்கை நாம் ஏற்ற அந்த சரியான அந்த வேலையில் அதை முழுமையாக நாம் அடைந்து கடவுளுடைய நாமத்தையும் கடவுளுடைய திருப்பேரையும் நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக வேதத்தினுடைய வல்லமையை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாக வாழ உங்களையும் என்னையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.